இந்த கதை ஒரு கதைன்னு சொல்லிட்டு சிவாஜி நடிக்க வச்சிருக்கேன்னு இளையராஜா பாரதி ராஜாவை திட்டிருக்காரு. முதல்ல இளையராஜா மேலே அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இல்லை. சித்தரம்பு என்ன கடிக்குதுன்னு ஒரு பாட்டு போட்டார்ல, அந்த பாட்டை சிங்கப்பூரில் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு யாரா அந்த பாட்டை போட்டது அப்படின்னு கேட்டிருக்காரு. இளையராஜான்னு ரொம்ப கோவம். எழுதுனது யாரான்னு கேட்டிருக்காரு. வாலி. மெட்ராஸ் போனது 2 பேர்த்தையும் என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு கோவமாக பேசுகிற அளவுக்கு இருந்திருக்காரு. தீபம் படத்தில் தான் முத இளையராஜா போட ஆரம்பிச்சிருக்காரு. சிவாஜிக்கு மியூசிக் போட்டோன்னா அது இவருக்கு சங்கீதம்லாம் தெரியும். எம்ஜிஆர் மாதிரி செலக்ட் பண்ணுற அக்கறை அவருக்கு இருக்காது. இதை செலக்ட் பண்ணி போட்டால் நமக்கு நல்லா அப்படி பண்ண மாட்டார். ஆனால் அந்த மியூசிக் நல்லா போடுறோன்னா இளையராஜா ஒரு வித்தியாசமான ஆளாக வந்திருக்காருன்ட்டு. அவர் கூட அவர் செட்டு தானே பாரதி ராஜா வந்து முதல் மரியாதையில் வந்து இப்படி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படிங்கிறத சித்ரா லட்சுமணன் சொல்லியிருக்கார் சிவாஜிட்ட. பாரதி ராஜா அவர் சொல்லி ஏதாவது நல்ல கதை வச்சுருக்கேன் மேடம்னு. இல்லைன்னா கதை என்ன ரெடி பண்ணல, நான் இப்போ லொக்கேஷன் பார்க்க போகிறேன்னு. நானும் வரேன் லொக்கேஷன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூடவே போனது. அங்கே போனோன்னு தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. நீ நடிக்க வேணாம்னே, நில்லுங்க, நடங்க. இந்த என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பாக்யராஜ் சொன்னார், டே வெயில் போகும்போது அண்ணனை மரத்துலேருந்து பின்னாடி இருந்து எட்டி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார் பாரதி ராஜா. பாக்யராஜ் போய் அப்போ அசிஸ்டண்ட் அவர், அண்ணே நீங்கள் இந்த மரத்துலேருந்து எட்டி பார்க்கணுமா? எதுக்குடா எட்டி பார்க்கணும்? நீ எட்டி பார்க்கணும், என் வெயில் போகுது. டேய் நான் சிவாஜிடா, எதுக்கு எட்டி பார்க்கணும் கூட என்கிட்ட சொல்ல வேணாமா? இல்லைண்ணே வெயில் போகுதுண்ணே, இன்னும் எட்டி பார்த்து சரி நான் முகத்தை சோகமாக வச்சுக்கிறமா, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு எடுத்தாங்களாம். அந்த பூங்காத்து திரும்ப அந்த பாட்டை கேட்டோன்னே சிவாஜி, என்னடா இப்படி ஒரு இது பண்ணியிருக்கீங்க எடிட்டிங்லையும் இதுலேயும், நான் நடிக்கவே இல்லையடா இந்த படத்தில். அது அந்த விக்கெல்லாம் எடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது வேணாம்னே அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எனக்கு வேண்டியது ஒரு வீணை ஒரு சரஸ்வதினே, உங்கள்கிட்ட 10 வீணை 10 சரஸ்வதி இருக்குது. யோசிக்க நான் ஒரு லைப்ரரிடா, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முதல் முறையாக நம்ம பார்த்தோம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் இந்த கதை ஒரு கதைன்னு சொல்லிட்டு சிவாஜி நடிக்க வச்சுருக்கேன்னு இளையராஜா பாரதி ராஜாவை திட்டிருக்காரு. ஏன்டா அந்த கதைக்கு என்னன்னு கேட்டிருக்காரு. சரி விடு கொண்டான்ட்டேன் அவன் போட்டு கொடுத்துருக்காரு. போட்டு முடிச்சு ஹிட்டான பாரதி ராஜா, உனக்கு பிடிக்காத கதைக்காடா இப்படி போட்டிருக்க, அப்போ பிடிச்சிருந்துச்சிண்ணே அப்படின்னு இளையராஜாட்ட சொன்னதாக தகவல்.